ஒரு நாள் ரவின்றவர் ஒரு கம்ப்யூட்டர் ஆஃபீஸ்க்கு கிளீனிங் ஒர்க்குக்காக இன்டர்வியூக்கு போகிறாரு. அப்போது அங்கேருந்த ஆஃபீஸர் ரவியை இன்டர்வியூ பண்ணுறாரு. அதுக்கு அவங்க ஃபஸ்ட்டு ரவிக்கு எந்த அளவுக்கு கிளீனிங் ஒர்க் தெரிஞ்சிருக்குன்றதை டெஸ்ட் பண்ணுறாங்க. அந்த டெஸ்ட்டில் ரவி பாஸ் ஆகிடுறாரு. அதனால் ஆஃபீஸர் ரவியை அப்பாயிண்ட் பண்ணிடலாம்னு நினச்சிட்டு ரவியை பார்த்து உங்களோட இமெயில் ஐடி கொடுங்கன்னு கேட்குறாரு. அதுக்கு ரவி சொல்கிறாரு, என்கிட்ட அப்படி எந்த ஐடியும் இல்லை சார் அப்படின்னு. அதுக்கு ஆஃபீஸர், ஒரு ஐடி கூட இல்லை, நீங்கள் எப்படி இந்த ஆஃபீஸ்க்கு செட் ஆவீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரை ரிஜெக்ட் பண்ணிடுறாரு. இதனால சோகமாக ஆஃபீஸை விட்டு வெளியே வந்த ரவி யோசிக்கிறாரு. அப்போது அவர் பாக்கெட்டில் இருந்து 50 ரூபாயை எடுத்துகிட்டு போய் வெங்காயங்களை வாங்கி ஒரு கூடையில் வச்சு கூவி கூவி விற்கிறாரு. அதில் அவருக்கு டபுளாக லாபம் கிடச்சிச்சு. உடனே யோசித்த ரவி என்ன பண்ணுறாரு, தொடர்ந்து அதவே பண்ண ஆரம்பிக்கிறாரு. அப்படி பண்ணி 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 ஒரு நாள் ஒரு பெரிய வெங்காய தொழிலதிபராகவே மாறிடுறாரு. அதனால அவருக்கு நிறைய பணம் கிடச்சிச்சு. அதை போய் பேங்க்கில் சேவிங்ஸில் போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறாரு. அதுக்கு பேங்க் மேனேஜர் அவரை பார்த்து உங்களோட இமெயில் ஐடி கொடுங்கன்னு கேட்குறாரு. அதெல்லாம் என்கிட்ட இல்லை சார் அப்படின்னு சொல்கிறாரு. என்ன சார் சொல்கிறீங்க, ஐடி இல்லாமலே இவ்வளவு சம்பாரிச்ச நீங்கள் ஐடி மட்டும் இருந்திருந்தா எவ்வளவு சம்பாரிச்சிருப்பீங்க அப்படின்னு கேட்குறாரு. அதை கேட்டு இவருக்கு ஒரே சிரிப்பு. நல்ல வேளை ஐடி இல்லை, ஐடி மட்டும் என்கிட்ட இருந்திருந்துச்சுன்னா இந்நேரம் நான் அந்த கம்ப்யூட்டர் ஆஃபீஸை க்ளீன் தான் பண்ணிக்கிட்டு இருந்திருப்பேன் அப்படின்னு நினச்சி அவருக்குள்ளேயே சிரிச்சுக்கிறாரு. இக்கதையின் மூலம் நாம் அறிவது என்ன, நம்ம வாழ்க்கையில் ஒரு வாய்ப்பை தவற விட்டாலும் நமக்கான அடுத்த வாய்ப்பை நாமே தான் ஏற்படுத்திக்கணும்.